பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தண்டனை பெற்ற முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸிற்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் டிஜிபிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முன்னாள் டிஜிபியான ராஜேஷ் தாஸ் தலைமறைவாகியிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசு இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், கூடுதல் விவரம். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு தற்போது சிபிசிஐடி போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள். கடந்த அதிமுக ஆட்சியின் போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தின் போது தமிழ்நாடு சிறப்பு டிஜிபியாக இருந்த ராஜேஷ் தாஸ் அங்கு பாதுகாப்பு பணிக்கு வந்திருந்த பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக பெண் எஸ்பி புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு பெண்ணின் அடக்க உணர்ச்சிக்கு குந்தகம் விளைவித்தல், பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த வழக்கில் விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றம் விசாரித்து முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 20,500 அபராதமும் விதித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மேல்முறையீட்டு மனுவிற்கு கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை உறுதி செய்தது. இந்த நிலையில் தண்டனையை நிறுத்தி வைக்கவும் சரணடைவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் எனவும் ராஜேஷ் தாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தடை செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில்தான் கடந்த 9ஆம் தேதி ராஜேஷ் தாஸை கைது செய்வதற்காக ஈசிஆர் சாலையில் உள்ள அவரது வீட்டிற்கு சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் ரேவதி தலைமையிலான போலீசார் அங்கு சென்று கைது செய்வதற்காக சென்றனர். ஆனால் அங்கு அவர் தலைமறைவாகி அவரது சொந்த ஊருக்கு சென்று விட்டதாக தகவல் அளித்திருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது ராஜேஷ் தாஸ் வெளிநாடுகளுக்கு தப்பி சொல்லாமல் இருப்பதற்காக அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ், அதாவது கவன ஈர்ப்பு சுற்றறிக்கை தரப்பட்டுள்ளது. குறிப்பாக விமான நிலையம், துறைமுகங்களில் இந்த சுற்றறிக்கையானது தரப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன்.